மட்டன் குழம்பு வைக்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிடலாம். கடாய் நல்லா காயட்டும். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு. எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு நல்லா பொரியணும். சோம்பு, ஜீரகம், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி மசிச்சு வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சமாக மல்லித்தூள், வெங்காயம் வதங்கிறதுக்கு மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பு. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்து நல்லா கலரி மட்டன் நல்லா வேகட்டும். ஏன்னா மட்டன் வேக வச்சு சேர்க்கலை, நம்ம இப்படியே சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் நல்லா மட்டன் வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் நிறையவே வச்சு குழம்பு நிறைய வச்சு கொதிக்க வைக்கணும், வேக வைக்கணும். மட்டன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். முருங்கைக்காய், இப்போ உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாமே மட்டனோடு சேர்த்து நல்லா வேகட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மட்டன் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து சூப்பரான ஒரு குழம்பாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் சேர்த்தோன்னா பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இட்லி ஊற்றி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், இட்லி ஊற்றிடலாம். இட்லி வேக வச்சிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிறதுக்கும் இட்லி நல்லா குக் ஆகுறதுக்கும் டைம் சரியாக இருக்கும். இட்லி வேகட்டும், குழம்பும் நல்லா கொதிக்கட்டும். மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இட்லியும் மட்டன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.